வந்து தமிழ்நாட்டுடைய வெட்னரி அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கான அந்த ரேங்கிங் லிஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தனுவஸ். ஸோ தனுவஸ்ல இருக்கக்கூடிய 7 வெட்னரி கல்லூரியும் அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கான ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க கேட்டகரி வைஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. இந்த வருஷம் வந்து ரவுண்ட் 1, அதாவது முதல் ரவுண்ட்ல வந்து வெட்னரிக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சு ஸோ நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வு முதல் ரவுண்ட்ல எவ்வளவு வந்து கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது வெட்னரி யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெட்னரி கைடன்ஸ் சப்போர்ட் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் சொல்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டோடைய வெட்னரி மட்டும் இல்லாம விசிஐ, அதாவது வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நீட் மார்க் அடிப்படையில் நடத்தக்கூடிய விசிஐ கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நம்மளுடைய வெட்னரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நேத்து வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க, எல்லாரும் உங்களுடைய ரேங்கை தெரிஞ்சுக்கிறவங்க. இந்த வீடியோல வந்து ஒரு டென்டேட்டிவா ஓரளவு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு நம்ம அனலைஸ் பண்ண வரையும். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். நமக்கு வந்து பிவிஎஸ்சி, அதாவது பிவிஎஸ்சி வெட்னரிக்கும் மட்டும் நம்ம இந்த வீடியோல வந்து ஒன்லி ஃபார் வெட்னரி பிடெக் அண்ட் 7.5 உடைய கட் ஆஃப்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 7 கல்லூரி வந்து தமிழ்நாடுல வெட்னரிக்கு வந்து இருக்கு. மெட்ராஸ், நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், வரத்தநாடு, சேலம், தேனி, உடுமலைப்பேட், இந்த 7 மாவட்டத்துல 7 கல்லூரி கவர்மெண்ட் கல்லூரி இருக்கு. பிரைவேட் எங்கேயுமே கிடையாது, ராஜஸ்தான் ஒரு சில ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகே, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி வெட்னரிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 132 சீட்டுங்க வெட்னரி, அதான் மெட்ராஸ். இதுல வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய 50% விசிஐக்கு 18 சீட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த சீட் ஸ்டேட்குள்ள வராது. என்ஆர்ஐ வந்து நமக்கு தமிழ்நாட்டு என்ஆர்ஐக்கு 5 சீட்டு, அதாவது ஃபாரின் நேஷனல், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு 2 சீட் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு 102 சீட் வரும். இந்த 102 சீட்ல வந்து 7.5, 92.5, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் சேர்த்து தான் இந்த 102ல வரும். அதே மாதிரி நாமக்கல் எடுத்தீங்கன்னா 102, அதுல 15 சீட் வந்து நமக்கு விசிஐக்கு போயிடும். 85 சீட்டு தான் தமிழ்நாடு ஸ்டேட்டு. இந்த கல்லூரியில 2 சீட் வந்து என்ஆர்ஐக்கு ஒதுக்குறாங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா 101 சீட்டு, அதுல 15 சீட் வெட்னரிக்கு போயிடும், அதாவது விசிஐக்கு போயிடும், அதாவது ஆல் இந்தியா லெவலுக்கு. 85 சீட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு, அதுல ஒரு சீட் வந்து என்ஆர்ஐக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரத்தநாடுல 15 சீட் வந்து விசிஐ, அதாவது வெட்னரிக்கு, அதாவது ஆல் இந்தியா லெவல்ல போயிடும். 85 சீட் வந்து தமிழ்நாடுக்கு, ஒரு சீட்டு வந்து என்ஆர்ஐ, 101 சீட்டு டோட்டலா. அதுக்கப்புறம் சேலம், தேனி, உடுமலைப்பேட்டையில வந்து டோட்டலா வந்து 80 சீட்டு தான். அந்த 80 சீட்டுமே வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் சேர்த்து 210 சீட் நினைக்கிறேன். ஐ திங்க் 80 160 பிளஸ் 80, சாரி 230 சீட் வருமோ. ஸோ 160 பிளஸ் ஒரு 80, 240 சீட் வரும். ஸோ 240 சீட்டுமே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் வருது. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம சீட் மேட்ரிக்ஸ் என்ன டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஓரளவு கட் ஆஃப் பத்தின அந்த அப்டேட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும், ஓரளவு ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப வந்து விசிஐ வெட்னரி ஆல் இந்தியா லெவலுக்கு 63. ஸோ இதை விட்டுருங்க, இதை நம்ம இதை பத்தி பேச போறது இல்லை, ஏன்னா நம்ம பார்க்குற ஸ்டேட் கவுன்சிலிங் 597 சீட்டு தான் ஸ்டேட்குள்ள வரும். மொத்தம் 676 சீட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கு. இப்ப நான் அந்த வீடியோல சொல்றது ஒன்லி அகடமிக் டீடைல்ஸ் மட்டும், அதாவது அகடமிக் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த வீடியோல நான் கட் ஆஃப் பத்தி சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அந்த 594ல 5% சீட் வந்து இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா? அப்ப வந்து அவங்க வந்து ஒரு 30 சீட்ஸ், அதாவது 30 பிளஸ் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க அந்த 594 சீட்ஸ்ல. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி டிஃபரெண்ட்லி அபில்ட் பர்சன்ஸ்க்கு வந்து 33 சீட், 5% சீட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ அந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஒரு 33 சீட் போயிடும். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல கேர்ள்ஸுக்கு 2, பாய்ஸ்க்கு 2, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டு.
ஸோ இந்த பிடெக் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துருவோம். இதை நான் அந்த வீடியோல வந்து குழப்ப விரும்பல. ஸோ அகடமிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சீட்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33, 5 ஒரு எத்தனை 38 சீட்ஸ், 37 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி. ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல ஒரு 33 சீட்டு. ஸோ 38 ஒரு 33 ஒரு 72 சீட்டு வந்து நமக்கு 70+ சீட்டு வந்து போயிடும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நமக்கு 490 சீட்டு வந்து 92.5. இது 7.5க்கு ஒரு 43 சீட்டு. ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 480+ சீட்டு வரும். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, அதே சொல்லிடுறேன். இந்த டிஃப்ரெண்ட்லி ஆப்பிள் பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, எபிள் பர்சன். ஸோ இவங்களுக்கு வந்து 5% சீட்டு வந்து மேக்சிமம் ஃபில் ஆகாது. இந்த 33 சீட்டுமே ஃபில் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கலந்தாய்வு நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். இந்த சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனும் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் ஃபில் ஆயிடும். ஆனா இந்த பிடபிள்யூடிக்கு மட்டும் 33 சீட்டுமே ஃபில் ஆகாது. அதுல குறிப்பிட்ட சீட்ஸ் ஃபில் ஆகி பாதி சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த சீட்ஸும் சேரும் போது நமக்கு வந்து ஒரு 480 சீட் ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 10-12 சீட்டுக்கு மேல ஆட் ஆகும். ஏன்னா அது வந்து எல்லாருமே, எனக்கு குறிப்பிட்ட ஒரு 10 சீட்ஸ் மட்டும்தான் இந்த பிடபிள்யூடில ஃபில் ஆகும். மிச்ச சீட்ஸ்னா மேக்ஸிமம் வேக்கண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சீட் மேட்ரிக்ஸ் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்டையும் இந்த இயர் ரேங்க் லிஸ்டையும் செக் பண்ணோம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நமக்கு 10,641 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200ல இருந்து 170 ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. இந்த இயர் வந்து 2 வால்யூமா வந்து அகடமிக்கு 2 வால்யூமா வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுல நாங்க செக் பண்ணும்போது 200ல இருந்து 170 6,729 பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு 4,000 சொச்சம் பேர் வந்து 3,900 பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பாருங்க 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த இயர் வந்து 6,729 பேர் தான் இருக்காங்க. அப்ப கட் ஆஃப்ல இந்த வருஷம் நிறைய வேரியேஷன் இருக்கும். கண்டிப்பா ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்குறது லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடியவங்க, ஸ்பெஷல் கேட்டகிரியோ 7.5 கிடையாது. ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 1 லிஸ்ட்ல கிடைச்சது. ஸோ லாஸ்ட் இயர் பாருங்க, ஓபன் கேட்டகிரிக்கு சேலம் வெட்னரிக்கு 198.5ல 199 ரேங்க் வரையும் கிடைச்சிருக்கு. அதே இது வந்து பிசிக்கு உடுமலைப்பேட்டையில 196.5. நான் சொல்றது ஒன்லி ஃபார் ரவுண்ட் 1ங்க, ஓவராலா சொல்லல. ரவுண்ட் 1 மட்டும் நாங்க எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு ரவுண்ட் 1 தானே ஃபர்ஸ்ட் நடக்கும். ரவுண்ட் 1ல பாருங்க 196.5 520 வரையும் போயிருக்கு. எம்பிசிக்கு தேனியில கிடைச்சிருக்கு 196.5 584 வரையும் க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு. அதே பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 194 வந்து க்ளோசிங் மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும். 1192 வரையும் ஓவரால் ரேங்க்ல க்ளோசிங் ஆயிருக்கு. எஸ்சியில பாருங்க உடுமலைப்பேட்டையில 194 1214. எஸ்டியை பொறுத்த வரையும் திருநெல்வேலியில 191 வரையும் 2306 வரையும். எஸ்சியை பொறுத்த வரையும் பாருங்க தேனியில 2285வது க்ளோசிங் ரேங்க் 190 வரையும். இது லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1. நான் ரவுண்ட் 2ஓ ரவுண்ட் 3ஓ அடுத்த ரவுண்டு ஓவரால் எதுவுமே சொல்லல. நான் சொன்னது ரவுண்ட் 1 செக் பண்ணும்போது இந்த இயர் 2024க்கு எக்ஸ்பெக்டடா கண்டிப்பா வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குறையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க இப்போதைக்கு ஒரு டென்டேட்டிவா பார்க்கும்போது முதல் ரவுண்ட்ல ஒரு 197 வரை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஓப்பன் கேட்டகிரிக்கு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு மார்க் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது அதே இது வந்து பிசிக்கு லாஸ்ட் இயர் 196.5 போயிருந்திருக்கு முதல் ரவுண்ட்ல. நான் சொல்றது ஒன்லி ஃபார் முதல் ரவுண்ட், ஓவரால் ரவுண்ட் கிடையாது. முதல் ரவுண்ட்ல லாஸ்ட் இயர் 196.5, இந்த இயருக்கு வந்து 195.5, அதாவது ஒரு மார்க். 194 லாஸ்ட் இயர் க்ளோசிங் இருக்கு பிசிஎம்க்கு. இந்த இயர் பாருங்க 192.5. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 1.5 மார்க் வந்து குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எம்பிசிடிஎன்ஸ்க்கு 196.5, இந்த இயர் 1 மார்க் வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு 195. ஸோ 194 லாஸ்ட் இயர் எஸ்சிக்கு க்ளோசிங் இருக்கு. இந்த வருஷம் ஒரு 1.5 மார்க் 192.5. அதுக்கப்புறம் எஸ்சிஏ 190, இந்த வருஷம் ஒரு 4 மார்க் டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு.
எஸ்டியை பொறுத்தவரையும் 191, இந்த இயர் 188, அதாவது 3 மார்க் வேரியேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டடா வருமா சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் சொல்றோம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து கரெக்டா வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 60ல இருந்து 70% வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து நீட்டோடைய யூஜிக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்பாங்க. அவங்க நிறைய பேர் போறதுக்கான வெளியே, ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல் இந்தியா கோட்டா அடுத்து ஒரு 2 வாரத்துல வந்து ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் வந்து வெட்டினரிக்கு கவுன்சிலிங் சொல்லல டேட்டு. அப்ப நிறைய பேர் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ அதுக்கப்புறம் ஆயுஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆயுஷ் கோர்ஸோ இதெல்லாம் போயிருவாங்க. பாதி பேர் இன்ஜினியரிங் போயிருவாங்க. ஸோ பாதி பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கோர்சஸ் உடைய ஆப்ஷன் இருக்கும். அதனால அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அப்ப இந்த ரேங்க் படி எல்லாருமே வந்து கவுன்சிலிங் வருவாங்கன்றது அஷூரன்ஸ் கிடையாது. அப்ப நிறைய பேர் வந்து இந்த கேட்டகரி வைஸ் வரவங்க கொஞ்சம் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாத ஒரு இது போகும். ஏன்னா காரணம் அவங்க வேற கோர்சஸ் போயிருப்பாங்க. அப்ப வந்து நாங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த மார்க் வந்து ஒரு எக்ஸ்பெக்டடா சொல்லியிருக்கோம். பட் இது வந்து குறையறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்த இயருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த 170ல இருந்து 200 வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்றது கம்மியா தான் இருந்திருக்கு. அதனால சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னும் வந்து கட் ஆஃப் குறையறதுக்கான சான்சஸ் வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ல இருக்கு. அதனால வந்து தயவு செய்து முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்காதவங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய கோர்சஸ் போறதுனால கண்டிப்பா வந்து அந்த கட் ஆஃப் உடைய ரிடியூஸ் வந்து கம்மியாகும். ஸோ இன்னும் வந்து நிறைய அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனல்ல. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் விசிஐ கவுன்சிலிங் பத்தி அடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன். அதோடைய கட் ஆஃப் பத்தியும் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்ஸ்.